அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே, என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினே. பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம் போயிட்டு வந்தேன். ராஜா கூட வந்துட்டு இருந்தேன், பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆமா, ஸ்டாப் ரூம் போயிட்டு புக் கொடுத்துட்டு வரும்போது ராஜா வர வழியில அவர் நின்னாரு. அதான் அவங்க பேசினாங்களா, அதனால அவங்களோட பேசிட்டு அப்படி நடந்து வந்தேன். ஆமா, ரியா வெங்கடி, நீங்க ரெண்டு தான் இருக்கீங்க. ரியா அவங்க கூட தான் வந்தா. எங்க போனா? ஆமா, ரியாவை காணோம். சின்ன பொண்ணு ரியா அவங்ககிட்ட தான் லாஸ்ட்ல பேசிட்டு இருந்தா. எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட போனேன். என்னன்னு சொல்லிட்டு போனா? அதுவா, தப்பாக எடுத்துக்காத பாருணி. நான் இதை அவங்கள்ட்ட சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். சொன்னால் நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான்ட்டு. பரவாயில்ல சின்ன பொண்ணு, என்ன விஷயம் சொல்லு. அது வந்து ரியா வந்து அங்கே தினேசனா நின்று ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களா. ரியா தினேசனா கூட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓ அப்படியா, சரி. பாரு, நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பேசாம ரியாக்கிட்ட விஷயத்த சொன்னான்னு அவன் விஷயத்தில் தலையாட மாட்டாள்ல. இல்லைன்னா இப்போ தானே வந்துட்டு இருப்பா. நீ சொல்ல வர்றது புரியுது குமாரி. நான் இப்போ சொன்னேன் அப்படின்னா அவள் ஒரு விஷயம் வேணா அவள் எப்படி இருப்பான்னு உனக்கு தெரியும். முதல்ல நமக்கு ஸ்கூலில் நம்ம அவளோட ஒன்றா படிச்சிருக்கோம். ஒரு விஷயம் வேணா அவள் எப்படினாலும் அதை அடைஞ்சே தீர்ந்துருவா. இப்போது நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட சண்டை போட்டு அப்புறம் அந்த விஷயம் கிடச்சி ஆகணும்னு ஒத்தக்கால் நின்று சாதிச்சு வாங்கிடுவா. அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்லாமல் இருக்கேன். நீ சொல்கிறது புரியுது பாரு. இருந்தாலும் இப்போ அங்கே போகிறது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக சொல்கிறேன். பரவாயில்ல, அவள் என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். எனக்கு அவங்க பிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்காங்க. வேறு யாரையும் பார்க்க மாட்டாங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் பார்க்குறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் என்ன பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சூப்பர் பாரு, இப்படி எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லது தான். தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை அவகிட்ட வேண்டிக்கிட்டு. அவளே அவங்க பார்க்கலன்னா விட்டுட்டு போக போகிறான். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. நீ நல்ல முடிவு எடுத்திருக்க. மற்றவங்க மாதிரி கோவப்படாமல் நல்ல முடிவாக தான் எடுத்திருக்க. நான் இப்படி எடுக்கிறது தான் எனக்கு நல்லது. எனக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இப்படி எடுத்துருக்கிறேன். இப்போ அவள் அப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவப்பட்டு அப்புறம் எங்கள் ரெண்டு இடத்துல சண்டை வந்து எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அதனால் அவள் என்னமும் பண்ணிட்டு போகட்டும். அதனால் நான் அதெல்லாம் கண்டுக்கப்படுறது கிடையாது. ஆனால் என்ன ஆச்சுன்னா கோவம் வரதான் செய்யும். அதில் எல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாதுல்ல அதனால். சூப்பர் பாரு, சூப்பர். நல்லா எல்லாத்தையும் நல்லாவே ஈஸியாகவே எடுத்துக்கிறேன். நீ இந்த மாதிரி எங்களுக்கு எடுக்க முடியலையே. ஹாய் சீனியர். என்ன பாரி வந்துக்கிட்டு கேஷுவலாக சீனியர்னு சொல்லி கூப்பிட்றா? என்னன்னு தெரியலையே. சரி, அப்புறமா கேட்டு பார்ப்போம். ஹாய் பாரு, எப்படி போச்சு 2 நாள் லீவு? ஏதோ போச்சு சீனியர். இவங்க வந்துட்டாங்களா? இவங்கள அண்ணான்னு சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல. நான் தெரியாமல் ஃபஸ்ட் டைம் அண்ணான்னு சொல்லிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. நாமளும் சீனியர்னு கூப்பிட்டு பார்ப்போமா? சரி, கூப்பிடுவோம். என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹாய் சீனியர். என்ன பூமாரி, ஃபஸ்ட் டைம் அண்ணான்னு சொன்னா, இப்போ என்ன சீனியர்னே சொல்லிட்டு நீயும் பரு மாதிரி? அது ஒன்றும் இல்லை, சீனியர் சொல்கிறது நல்லா இருந்துச்சு. சரி, அதனால தான் நானும் சீனியர்னு சொன்னேன். காலேஜில் வந்து அண்ணான்னு சொன்னால் எல்லோரும் என்ன நினைப்பாங்க. அதனால தான் சரி சீனியர்னு கூப்பிட்டேன். சரி சரி, நீங்கள் எப்படினாலும் கூப்பிட்டுக்கலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம் சீனியர், 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த தாடி இல்லை. அதுக்குன்னு எப்படி இந்த தாடி வந்துச்சு உங்களுக்கு? அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இருந்துச்சு. அது இப்போ கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அது எப்படி 2 நாளுக்குள்ள இவ்வளோ பெருசாக வளருமா? இதில் என்ன ஆராய்ச்சி பாரு உனக்கு? இல்லை சீனியர், அப்போ விட இப்போ நல்லா இருக்கீங்க, அதனால சொன்னேன் சீனியர். ஏன் எனக்கு இப்போ கோவம் வருது? பாரு, இவங்ககிட்ட எப்படி கேஷுவலாக பேசுறது பார்த்தா. ஐயோ, என்ன பண்ணுறது எனக்கு தெரியலையே. ஆமாம், நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க. உங்கள் கூட இன்னொரு பொண்ணு இருப்பானே, அந்த பொண்ணை காணோம். அதுவா சார், அவள் வந்து வெளியே போனால் இன்னும் ஆளை காணோம். ஃபஸ்ட் பெல் அடித்தது கூட தெரியாமல் அவள் எங்கே போய் நிற்கான்னு தெரியல. ராஜா, நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க. உங்கள் கூட இருப்பாங்களா? அவங்களும் காணோம். அதான் சார் எனக்கும் தெரியல. நானும் வந்ததுலேருந்து பார்த்தேன், ஆளை காணோம். அவங்கள எங்கே போனாங்கன்னே தெரியல. வந்ததுலேருந்து அவங்கள நான் பார்க்கவே இல்லை சார். அப்படியா? ஒருவேளை இன்றைக்கி லீவு நினச்சி வீட்லேயே வந்துட்டாங்களா எல்லோரும்? என்னன்னு தெரியல. 2 நாள் லீவ் விட்டதே ஒரு 2 மாதம் லீவ் விட்ட மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நம்மளுக்கெல்லாம். ஆமாம் சார், எனக்கெல்லாம் அப்படி தான் சார் இருந்துச்சு. ஆமாம், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சரி, நோட்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க தானே? ஆமாம் சீனியர், நோட்ஸ்லாம் வாங்கிட்டோம். சரி, இந்த ஃபஸ்ட்டு 3 பீரியடுமே என்னுடைய பீரியட் தான். அதனால் நீங்கள் இந்த ஹவர் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹவர்லேருந்து நான் உங்களுக்கு கிளாஸ் இருக்குது. சரியா? சரிங்க சார். பாரு, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கொஞ்சம் இங்கே வந்து இல்லை.
சரிங்க சீனியர். சொல்லுங்கள் சீனியர், என்ன விஷயம்? இல்லை பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா? நீ 2 நாளுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற. ஏதாவது வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அது வந்து சீனியர், பரவாயில்ல சொல்லு, என்ன விஷயம்னு. அது எங்கள் அக்கா ஒருத்தங்க லவ் பண்ணி அவங்க கூட ஓடிட்டு போயிட்டாங்க. அது வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லை, அதனால தான். அப்படியா? சரி, அப்பாவுக்கு இப்போ ஒன்றும் இல்லைல்ல, சரியாயிடுச்சு தானே? அப்பாவுக்கு சரியாச்சு தான், பிரச்சனைலாம் இப்போ எதுவுமே இல்லை. சரி, உங்கள் அக்கா காலேஜ் படிக்கிறாங்களா இல்லை காலேஜ் படித்து முடிச்சிட்டாங்களா? டேடி படிச்சுட்டு இருக்கா, இவன் இந்த காலேஜில் தான். இந்த காலேஜ்லையா? எந்த டிபார்ட்மெண்ட்டு? காமர்ஸ், டேடியே படிச்சுட்டு இருக்கா. ஓ அப்படியா? நேம் என்ன? நேம் வந்து பிரியா. ஓ பிரியாவா? அவள் கிளாஸ்லேயே இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னாங்க. அந்த பையன் கூடயா அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? எங்கள் அக்கா உங்களுக்கு நல்லா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த பையன் எனக்கு நல்லா போய் தெரியும், அதான் கேட்டேன். அப்படியா சீனியர்? அந்த பையன் எப்படிப்பட்ட பையன்? நல்ல பையனா இல்லை கெட்ட பையனா? அவன் நல்ல பையன்தான், ஆனால் என்ன கொஞ்சம் கோவக்காரன். எல்லாத்தையும் உடனே அடிச்சுட்டு சண்டை போட்டுட்ருப்பான். இங்கேயும் நிறைய டைம் நிறைய பேர் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை டிஸ்மிஸ்லாம் பண்ணுற அளவுக்குலாம் போயிட்டு வந்திருக்குது. அப்படியா? சரிங்க சீனியர். இப்போ எங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவளை யாரும் பேச போகிறதில்ல, அவட்ட எதுவும் கண்டுக்க போகிறது. வீட்டுக்கு வந்தாலும் அவளை சேர்த்துக்காக யாருக்கும் முடிவு இல்லை. அவளால் தான் எங்கள் வீட்டில் ரொம்ப பிரச்சனை. 2 நாள் நிம்மதியாகவே இல்லை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது சீனியர். சரி, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத பாரு. ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு, சரியா? நான் பார்த்துக்கிறேன், சரியா? சரிங்க சீனியர். சரி, போய் உட்காரு. சரிங்க சீனியர். இந்த பாரு என்ன கிட்ட இவ்வளோ நேரம் பேசணும், என்ன தான் கேட்டிருப்பாருன்னு தெரியலையே. ஐயோ, பாரு மேலே எனக்கே கோவம் வருது, ஏன்னு தெரியலையே. அவர்கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ நேரம் சேட்டை பாரு என்ன பேசியிருப்பா தெரியலையா? பாரு மூஞ்சி அன்னைக்கு வந்து கூட கொஞ்சம் சரியில்லை தான், என்னன்னு தெரியல. சரி, இன்று நல்லா போய் கேட்டு பார்ப்போம். என்னடா மச்சி, இன்னைக்கு பார்த்து இத்தனை ஃப்ரீ ஹவர் கிடச்சிருக்குது. போர் அடிக்குமா ரொம்ப? என்னடா பண்ணுறது? வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்துடலாமா? வெளியே எங்கேயும் போக வேண்டாம் மச்சி. லைப்ரரி இருக்குது, அங்கே போகலாம். கேண்டீன் இருக்குது, அங்கே போகலாம். அப்படி அங்கே எங்கேயும் போனாலே நம்மளுக்கு நேரம் போயிடும். அதனால் எங்கேயும் போகக்கூடாது வெளியே, காலேஜ் விட்டு சொல்லிட்டேன். ஏன்டா இப்படி பண்ணுற? அதெல்லாம் அப்படி தான். நீ பாரு இருக்கான்னு இப்படி பண்ணுற, நாங்கள் என்னடா பண்ணுறது? சரி, அப்போ நான் மட்டும் இருக்கேன், நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. உடனே கோச்சிப்பியே நீ. பின்ன நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? எனக்குன்னு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் 2 பேர் தான். நீங்கள் 2 பேரும் இப்படி பண்ணீங்கன்னா அப்போ நான் எங்கே போகிறது? மச்சி, நான் எங்கேயும் வெளியெல்லாம் போகலை, நான் அவன் கூட தான் இருக்க போகிறேன். அவன் வேணா போனால் போயிட்டு வரட்டும். என்னடா கடைசி என்னைய கழட்டி விட்டுட்ட? நீ நானும் போடலான்னு பிளானு? ஆமாம், 2 பேரும் தான் போகிறதா பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பாரு, இப்போ பாரு தினேஷ் பாவமாக நிற்கிறான். அவனை விட்டுட்டு எப்படி என்னால் வெளியே வர முடியும் சொல்லு? அது சரிதான்ப்பா. நம்ம வெளியெல்லாம் போக வேண்டாம், இங்கேயே இருப்போம். லைப்ரரிக்கு போவோம், கேண்டீனுக்கு போவோம், அப்படி நம்மளுக்கு நேரம் போயிடும். இப்போ தான் மச்சி சரியான முடிவு எடுத்திருக்கேன். ஹலோ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணும்? உங்ககிட்ட இல்லை, நடுவில் நிற்கிறாங்களா, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இல்லை, கொஞ்சம் தனியாக பேசணும். அவங்க 2 பேரும் கொஞ்சம் போக சொல்கிறீங்களா? இல்லை, என்னால் தனியாலாம் பேச முடியாது. இவங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் எதனாலும் இங்கேயே பேசலாம். அது வந்து அது எப்படி சொல்லுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்கள், என்ன விஷயம்? அது எனக்கு வந்து உங்களை ஃபஸ்ட்டு நாள் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் உங்களை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூங்க. எனக்கு தெரியும் டி, நீ இதை ஒரு நாள் சொல்லுவேன். இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஐயோ. ஏங்க எதுவும் சொல்லாமல் நிற்கிறீங்க? இல்லைங்க, சாரிங்க. நான் அவங்கள லவ் பண்ணலை. நான் அவங்கள பார்க்க கூட செஞ்சதில்லை. எனக்கு வேற ஒரு பொண்ணை தான் பிடிச்சிருக்கு. நான் வேற பொண்ணை லவ் பண்ணுறேன். சும்மாலாம் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்கள். உங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு தானே? நிஜமாக உங்களை எனக்கு பிடிக்கலைங்க. நான் வேற பொண்ணை லவ் பண்ணுறேன். உங்களை நான் லவ் பண்ண கூட மாட்டேன். மன்னிச்சிருங்க, தயவு செய்து நீங்கள் இங்கேருந்து போங்க. ஆமாங்க, அவன் ஆல்ரெடி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். வீட்டிலலாம் கூட ஓகே ஆயிடுச்சு. படித்து முடித்து வேலைக்கு போய்ட்டு அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் தான். நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் மனசில் ஆசையை வளர்த்துட்டு இருக்காதீங்க. என்னங்க சும்மா கதை விட்டுட்ருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். என்னை ஏமாத்துறதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க. எனக்கு தெரியாதா? நீங்கள் என்னை பார்த்து சிரிச்சிருக்கீங்க, என்னை பார்த்துருக்கீங்க. அந்த தைரியத்தில் தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பேச வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் இப்படி சொல்கிறது என்னால் நம்ப முடியல. நீங்கள் போய் சொல்கிறீங்க.
என்னது சிரிச்சேனா? நான் இப்போங்க உங்களை பார்த்து சிரித்தேன். பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணுங்க. நான் உங்களை பார்த்தது கூட இல்லை. சும்மா தேவையில்லாமல் வந்து சிரிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? அன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட வந்து பேசினேனே, அப்போ கூட உங்கள் நேம் கேட்டேன், என்னை பார்த்தது கூட இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆமாம் கேட்டீங்க, அதுக்குன்னு உங்கள் மூஞ்சி ஞாபகம் வச்சுட்டா இருக்க முடியும்? சரிங்க, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நான் உங்களை தான் லவ் பண்ணுவேன், நான் அவங்கள விட மாட்டேன், அவ்வளோதான். ஏங்க அவங்க தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறாங்களே, அப்புறம் ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? அவங்களுக்கு பிடிக்கலன்னா என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் அவங்க விட மாட்டேன். அவங்க எந்த பொண்ணை லவ் பண்ணாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன தான் லவ் பண்ணி ஆகணும், நான் விட மாட்டேன். ஏங்க நீங்கள் லூஸாங்க, அவங்க தான் உங்களை பிடிக்கல, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, திரும்பி திரும்பி அவங்க இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க என்னை பிடிக்கலன்னு சும்மா தான் சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். இங்கே பாருங்கள், ஒரு டைம் தான் சொல்ல முடியும். உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு ஒரு பொண்ணை நான் பிடிச்சிருக்கு, நான் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு தான் மேரேஜ் பண்ண போகிறேன். தயவு செய்து நீ விட்டுருங்க. என்னங்க சும்மா இப்படி கதை ஓடிட்டு இருக்காதுங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, நான் உங்களை லவ் பண்ணுறேன், அவ்வளோதான். நீங்களே நான் லவ் பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான். பாய், நான் அப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். மறுபடியும் சொல்லிட்டு போகிறேங்க, ஐ லவ் யூங்க. என்னடா மச்சி, அந்த பொண்ணு இப்படி பேசிட்டு போகுது? அதாண்டா தெரியும், இப்படி பேசுகிறத பார்த்து ரொம்ப கோவமாக வருது. இப்படி ஒரு பொண்ணு பேசுகிறது ஒரு பையன்கிட்ட வந்துக்கிட்டு. சரி, இந்த விஷயத்தை பற்றி பாருட்டு சொல்லு, பாரு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆமாம், அவகிட்ட தான் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் தான் என்ன இப்போ சொல்ல போகிறான்னு பார்க்கணும். சரிடா மச்சி, வா லைப்ரரியில் போய் உட்காந்துக்கலாம். இந்த சும்மா இவ்வளோ நிற்கிறது, வேறு தேவையில்லாமல் வேறு யாராவது வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவும் சரிட்டா, வா போகலாம்.